பர்ட்னஸ்க்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு, கடலை மாவு 1/2 கப், சேமியா 50 கிராம், வெங்காயம் 1 நறுக்குனது, பச்சை மிளகா 1, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். உருளைக்கிழங்கை நாலாக கட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு தோல் நீக்கிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லா மேஷ் பண்ண முடியும். ஸோ நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் வெங்காயத்தை வதக்கிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. கடாய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில், மல்லாட்டெண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் கிளாஸ் மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நீங்கள் ஓரளவுக்கு வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஈஸியாக உடனே ஆயிரும் வெங்காயம் கிளாஸ் மாதிரி. ஸோ இது ஒரு சின்ன டிப்பு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ தண்ணி ஊற்றா ஈஸியாக ஆகிடும், டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக கிளாஸ் ஆகிற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பிஞ்ச் தான் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம இதுலேயும் சேர்த்துருக்கோம். கடலை மாவும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மிளகா பொடியும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி நம்ம சைடில் வச்சுக்கிறோம். ஸோ இந்த வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உருளைக்கிழங்குலேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வேறு மோடில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம வந்து தோல் உரித்து வைக்க போகிறோம். தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு. தோல் உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்க நம்ம வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா முடிஞ்ச அளவுக்கு அதுலேயே நல்லா வெங்காயத்தை மாஷ் பண்ண பாருங்கள். உருளைக்கிழங்கையும் கூட சேர்த்து நல்லா மாஷ் பண்ண பாருங்கள். வெங்காயம் ரொம்ப நல்லா மேஷ் ஆகாது, பட் உருளைக்கிழங்கால நல்லா மேஷ் ஆகிற தன்மை இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நான் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கையால் மாஷ் பண்ண பார்க்குறேன். ரொம்ப சூடாக இருக்குது. சூடாக இருந்தால் கரண்டியால் யூஸ் பண்ணி மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அதில் கட்டி இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கணும். கட்டி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஒழுங்காக வராது. ஸோ நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கு தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகணும்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மசிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா மசிஞ்சிருக்குன்னு. இப்போ நம்ம அந்த கடலை மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் வந்து மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நல்லா அது ஒரு நல்ல பதத்துக்கு கட்டி தட்டாமல் அழகாக கிளறி வச்சுக்கணும். இதுதான் நமக்கு வந்து பேஸு. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு யூஸ் பண்ணலாம், மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது இல்லை அப்படின்றதுனால நாங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணோம். கடலை மாவும் ஹெல்தி இல்லை தான், பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணலாம், அரிசி மாவும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எதுக்காகனா நல்லா சேமியா ஒட்டுற தன்மை வந்து இந்த மாவுகளுக்கெலாம் நிறையா இருக்கும். கோதுமை மாவு யூஸ் பண்ணாதீங்க.
அது தவிர அரிசி மாவு, மைதா மாவு 2மே யூஸ் பண்ணலாம். நாங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். மாவு சாப்பிட்டு பாருங்கள். உப்பு கொஞ்சம் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் அப்படியே வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ இதை போட்டு எடுத்துடணும், அவ்வளோதான். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதும் இந்த செஞ்சு வச்சுருந்த அந்த மாஷ்டு பொட்டேட்டோஸ் ஆனியன் மிக்ஸை அந்த நம்ம கடலை மாவு இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கிறோம் மாவு எல்லாத்தையுமே. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே மொத்த ப்ராசஸுமே முடிஞ்சிடும். உருளைக்கிழங்கு வேகிறது மட்டும்தான் டைமு. மற்ற எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய உருண்டை கூட பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த உருண்டையை நம்ம அந்த செஞ்சு வச்ச கலவையில் போட்டுட்டு சேமியாவில் நல்லா போட்டு பெரட்டணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். சேமியா கொஞ்சம் நொறுக்கிக்கோங்க. ரொம்ப நொறுக்குனிங்கன்னா அந்த ஷேப் அழகாக வராது. ஸோ ஓரளவுக்கு நொறுக்கிட்டு இப்போ எண்ணெயில் போட்டோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது. ஸோ அந்த நீங்கள் வந்து சேமியா வந்து வறுத்த சேமியா இருந்தால் பெட்டரு. இல்லைனா நீங்கள் வறுத்துட்டு யூஸ் பண்ணணும். இது வந்து வறுத்த சேமியா, ஆல்ரெடி நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து வறுத்த சேமியாவில் பச்சையான சேமியா அப்படின்னா நீங்கள் வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா ஒரு மாதிரி நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இது கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் சேமியா மேலே தெரியுதா, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்ததும் அதை நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் சூப்பராக ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், சட்னி எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம். செஞ்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நாங்கள் அது எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. உங்களுக்கு உள்ளே வேகணும்னு அவசியம் இல்லை. வெளியில் இருக்க மாவு வெந்தால் போதும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் போட்டதுனால பிரச்சனை இல்லை. ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சட்னி, சாஸ் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். Thanks for watching. Please subscribe my channel. Thank you.